Gobi. Come on, Ram. Sorry, my son. Fool! என் முடிக்காதே. காயம் ஆறிடுச்சு. நாளையில இருந்து நீ துப்பாக்கி சுட வரலாம். அண்ணன் இவன் தோசை சுடத்தான் லாயக். ஏன் நான் வருத்தப்படுறேன்? அப்பாதான் என்ன துப்பாக்கி சுட லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். பயமா இருக்குடா. தைரியமா சொல்றா. நான் இருக்கேவா? அண்ணே நீ போ, உன்னை தண்ணி கவலைப்படாத, நீ போ. செத்துட்டானே. துப்பாக்கி சுடுறதுல நான் பெரிய கில்லாடி. நம்ம தொழிலுக்கு உபயோகமா இருக்குமேன்னு அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். பையன் நம்மளை காட்டி கொடுத்துட்டான்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்மளை காட்டி கொடுக்க நினைச்சானே சுருளிமல்ல, அவனை கொன்னு பணத்தை புதருக்கு பின்னால போட்டு வச்சிருக்கேன். அவனை கொன்னது தான் நினைச்சிட்டு இருக்கான். ஓ, ஏய், எங்க கூட இங்க இருக்கிறியா இல்ல எங்க ஆளை போடுறதுக்காக ஜெயிலுக்கு போறியா? நான் இங்கே இருக்கேன், என்ன ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க. சபாஷ், உழைச்சுக்கூடா. மம்மி, பாபு, இந்த கையில இன்னொன்னு எங்க வைக்கிறது? உன் தலையில தான் வைக்கணும். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லை லட்சுமி, எனக்கு தெரியும். உங்க தம்பி பத்தி தானே நினைச்சுக்கிட்டீங்க. அன்னைக்கு நான் அவனை துப்பாக்கியால சுட்டது ஆரித்தனமா இருக்கும். ஆனா அந்த நிகழ்ச்சி என் மனசுல ஆறாத காயமா இன்னும் இருக்கு. இதை பத்தி நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க. நான் செய்த குற்றத்துக்கு அவன் பெரிய சுமந்துக்கிட்டான். குற்றவாளி தலை நிமிர்ந்து நடக்கிற நிரபராதி தலைமறைவா இருக்கிறான். அது நீங்க தெரிஞ்சு செய்த தப்பு இல்லையே. அப்படி நினைச்சுதான் மனசை தெரிஞ்சுக்கிறது. லட்சுமி, நான் சாகிறதுக்குள்ள ஒரு நாள் அவனை சந்திச்சே ஆகணும். அதனாலதான் அவன் வயசுல யாரை பார்த்தாலும் தோளை தொட்டு பார்க்கிறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதாங்க. கடவுள் நிச்சயமா அவர் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு, கவலையே படாதீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு லட்சுமி. சரி, கமிஷன் ஆபீஸ்ல கான்பரன்ஸ் இருக்கு, புறப்படுறேன். பாபு, பாய். அப்பா யார பத்திமா பேசிட்டு போறாரு? உன் சித்தப்பாவை பத்தி. சித்தப்பாவா? ஆமாடா, அவரு சின்ன வயசுலயே காணாம போயிட்டாரு. அவரை பத்தி தான் உங்க அப்பா கவலைப்பட்டு இருக்கு. சித்தப்பா பேர் என்னம்மா? கோபிநாத். அவன் மூளை கம்ப்யூட்டரே மிஞ்சிடும். இருட்டுல கூட அவனுக்கு கண்ணு தெரியும். எறும்புற சத்தம் கூட அவனுக்கு கேட்கும். பயங்கரமான புத்திசாலி, ஆனா பக்கா கிரிமினல். தண்டனை முடிஞ்சு அவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறான். அவனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களை எல்லாம் இங்க வரவழைச்சிருக்கேன். மிஸ்டர் சேகர், அவனை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கையெழுத்த போடு. என்ன சார் இது, எனக்கு புதுசா பேனா கொடுக்குறீங்க? நான் மறந்துட்டீங்களா? Wish you best of luck. Thank you. என்ன பண்ணுங்க சார், இப்பதான் ஒரு ஒட்டடியா இருக்கு. ஃபீல் பண்ணி வைங்க சார், அரசாங்க சொத்து. ஆல்ரைட் கோபி, நான் கவனிச்சுக்கிறேன். கவனி, நீ போயிட்டு வா, நான் வரேன்.
தீப்பெட்டி தீப்பெட்டி தாசுக்கு அடிப்பான். மீட்டர் துட்டு. நீங்க போலீஸ் ஆபீசர் எனக்கு தெரியும். மீட்டர் துட்டு நான் சொன்னேன் சொல்லி உங்க டிபார்ட்மெண்ட்லயே கேளுங்க, கொடுப்பான். மிஸ்டர் மிஸ்டர் வாட் பர்மிட் பர்மிட் தானே கொடுக்க முடியாதா? கொடுக்க மாட்டேன். செத்தாலும் கொடுக்க மாட்டீங்களா? செத்தாலும் கொடுக்க மாட்டேன். புது ஆளா? நம்ம பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இதுக்கு ரிவால்வர் பேரு. டம்மி இல்ல, ஒரிஜினல் தான். இந்த ட்ரிகர் அமுத்துனா உயிர் அம்போன்னு மேல போயிடும். வேட்டு கொடுக்கலன்னா வேட்டு கிளம்பும். எப்படி வசதி? தேரி விளையாடுறோம். Badges, please. Thank you. Good evening. Hi. என்ன அந்த செய்தி? கை கொடுத்தாச்சு. திட்டத்தை சொல்லட்டுமா? இப்பதான் வெளியே வந்திருக்கேன், அதுக்குள்ள திட்டமா? அதுக்குள்ள கோழி ஆயிட்டியா? கோழையா? நானா? இவ்வளவு நாள் உள்ள இருந்தே வெறுத்து போச்சு. விஷயத்தை சொல்லுங்க. இதுதான் ராஜா பேங்க் இருக்கிற இடத்துடைய பிளான். இந்த பேங்க் நாம கொள்ளை அடிச்சிட்டோம்னா நாம எல்லாருமே ராஜாக்கள் தான். இதுக்குள்ள போறதுக்கு ஒரே வழி இந்த பாதாள சாக்கடை தான். தப்புல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 24 மணி நேரம் அங்க காவல் இருப்பாங்க. அவங்க கண்ணில் மண்ண தூரத்துல தான் ஒரு சாமர்த்தியம் இருக்கு. நாளைக்கு பேங்க் விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கே இந்த காரியத்தை நாம முடிச்சாலும். வாயில்லா ஜீவன்கள் நாமோ ரங்கல செய்ய போறத பாருங்க. யாரையா நீ? அல்லாண்டி இந்த பேட்டையும் கோட்டை வெடிவாங்க படத்தை. பணத்தை கொடுற. என்னடா பல்லாண்டு நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கு. நல்ல இந்த புடி
போட